மழை வெள்ள பாதிப்பால் திருவண்ணாமலையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் அங்கு 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வஉசி நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் அதில் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் 7 பேர்களில் ஒருவருடைய சடலம் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு குமரவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். குமரவேல், 7 பேர்களில் ஒருவருடைய சடலம் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருவருடைய சடலம் யாருடையது? அவர்களுடைய விவரம் என்ன? ராதா, காலை 6 மணி முதல் தற்போது வரைக்கும் தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ள 100 பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில தற்போது இட்டாச்சி மூலமாக தோண்டி எடுத்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா திடீரென ஒரு சடலம் அந்த இட்டாச்சியோட அந்த பக்கெட்லயே மாட்டி வந்துட்டு அதை பார்த்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இப்போது ஒரு உடலை மீட்டு அந்த உடலை அங்கேயே வச்சிருக்காங்க. இன்னொன்று கூடுதல் தகவல் என்னன்னா, இன்னும் அதாவது இன்னொரு உடல் மண்ணுல பகுதி அளவு புதஞ்சிருக்கிறதா அதனை மீட்பதற்காகவும் காத்துட்டு இருக்கிறாங்க. 7 பேர் உள்ளே சிக்கியிருப்பதாக நேற்றிலிருந்து ஒரு பதட்டமான சூழல் திருவண்ணாமலை நிலவி வந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு உடல் ஆனது மண்ணுக்கு புதைந்ததாக பார்த்திருக்கிறார்கள். அதை மீட்பதற்கான பணியையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 2வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்ன மாதிரியான சவால்கள், சிக்கல்கள் இருப்பதா அங்க மீட்பு படையினர் சொல்றாங்க? தேசிய பேரிடர் மீட்பு படையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இரவு 12 மணிக்கு அங்க சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் நேற்றைக்கு இரவு நள்ளிரவு 2 மணி வரைக்கும் தொடர்ந்து கனமழை இருந்தது. அதுவே இவர்களுக்கு முதல் சவாலாக அமைந்தது. அதனால உடனடியா இவர்களால் மீட்பு பணியில இறங்க முடியல. அதற்கு அடுத்தபடியா பாறைகள் சரிஞ்சு ஒட்டுமொத்தமா மண் மட்டும் இல்லாம பாறைகள் சரிஞ்சு முழுவதுமா குவிஞ்சிட்டு இருந்தது. இந்த குவிக்கப்பட்டிருக்கிற அந்த பாறைகளால மனித சக்திகளை கொண்டு இதை அகற்ற முடியல. அது 2வது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. 3வது மேலும் நிலச்சரிவு மண் சரிவு ஏற்படும். மாலையில மழையும் பெஞ்சது. அதனால ஒரு 10 நிமிஷம் வேலை நிக்க வச்சாங்க. இந்த பகுதி ஒரு இக்கட்டான பகுதி. இங்க இப்போ ஒரு உடலை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இட்டாச்சி இயந்திரம் வருவதற்கே ஈவினிங் தான் வந்தது. இது மாதிரியான தொடர்ந்து பல சிக்கல்களை தாண்டி தான் ஒரு உடலை மீட்டிருக்கிறாங்க. இன்னொரு உடலை மீட்பதற்கான முயற்சி ஈடுபட்டு இருக்கிறாங்க. மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு தற்போது துரிதமா நடந்துட்டு இருக்கு? விக்னேஷ், மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைவடையும் நிலையில தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு உடலை மீட்டிருக்கிறாங்க. இன்னொரு உடல் பகுதி அளவு தெரிஞ்சிருந்து அதை மீட்கும் பணியில தான் அந்த ஜேசிபி இட்டாச்சி இயந்திரம் மெதுவா ஈடுபட்டு இருக்கிறது. ஏற்கனவே நேற்று முதலே அவங்க சொன்னது ராம்குமார், அவருடைய மனைவி மீனா, அவருடைய 2 குழந்தைகள், அவருடைய உறவினர்கள் 3 பேர் என மொத்தம் 7 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தற்போது ஒரு உடல் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கு. இன்னொரு உடல் மீட்கும் பணியை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னும் சற்று நேரத்துல 7 பேரினுடைய உடலையும் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்னா காலையிலிருந்து மனித சக்தியை மேற்கொள்ளப்பட்ட அந்த பணிகள் தற்போது அந்த இயந்திரம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக தான் இவ்வளவு துரிதமாக இவர்கள் புதைந்து கிடந்தவர்களுடைய உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நேற்றிலிருந்து 2 தினங்களாக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒரு பதட்டமான சூழல் இருந்தது. மண்ணுக்கு புதைந்த 7 பேரின் நிலை என்னவாக இருக்கும், ஒருவேளை அவர்கள் மீண்டு விட மாட்டார்களா என்ற ஒரு நிலையும் பதட்டமான சூழலும் ஏக்கமும் இருந்து வந்தது. இந்த சூழலில் தான் ஒரு சோகம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் ஒரு சோக செய்தியாகவும் ஒருவரது உடல் முழுமையாக மீட்கப்பட்டு இன்னொரு உடல் மீட்கப்படுவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.